ஸ்ரீலங்கன் ஸ்டைல் முருங்கைக்கீரை தேங்காய் பால் கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. இப்போ வந்து ரம்ப செடி நம்ம வீட்டில் இருக்குங்க. அதுலேருந்து ஒரு இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ரம்ப இலை தான். நான் வந்து 1 டம்ளர் அரிசியை சாப்பாடாக்குற அரிசி தான். இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நல்லா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து அந்த ரம்பை இலையை 4, 5 அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 5-6 பல் வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு வந்து நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம். பத்தலைனாலும் நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். நம்ம வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டா நல்லா வெந்துடும். நல்லா குழைவான மாதிரி ஆகிட்டு வேகிற டைமில் நம்ம 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் பால் இப்போ அதில் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரம்பையில் போட்டிருக்கறனால குக்கர்லேருந்து விசில் வரும் போதே அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வீடே தூக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். யார் வேணாலும் இந்த கஞ்சி குடிக்கலாங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் முருங்கைக்கீரையில் சேர்த்துருக்கறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மறுபடியும் உப்பு போட்டிருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் போட்டது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை நம்ம கஞ்சிக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 2 கொதி தான். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். டெலிவரியான மதர்ஸ் கூடி தாராளமாக இந்த கஞ்சி குடிக்கலாம். நல்ல மில்க் சப்ளை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை மாற்றி வச்சிடலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு சைடிஷ்க்கு நம்ம வந்து ஒரு கருவாடு ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா துண்டு கருவாடு தான். மிளகாத்தூள் உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கருவாடு போட்டுட்டு இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை உளித்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவாடும் வெங்காயமும் இந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. கருவாடே சாப்பிட வேணாம், வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் சாப்பிட்டாலே போதும். ஏன்னா அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கஞ்சியோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சியும் கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சி ரொம்ப சூடாக இருக்கிறனால இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சோம்னா சீக்கிரமாக ஆடிரும். இதை ஊற்றிட்டு நம்ம வந்து கருவாடை நம்ம சென்டரில் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.